வெற்றி கழகத்தோட 3 பெரிய கட்சிகள் கூட்டணி வைக்கப் போவதாகவும், காங்கிரசுடன் கூட்டணிக்கு சோனியா காந்தி சம்மதம் தெரிவித்ததாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியிருக்கு. தமிழகத்துல மிகவும் பலம் வாய்ந்த கட்சி தான் அதிமுக, திமுக. இந்த கூட்டணியை எதிர்த்து நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுகிறது. திமுகவும் அதிமுகவும் தங்களுடைய கூட்டணியை பலப்படுத்துவதில் மும்முரம் காட்டி வருகின்றன. சரியான கூட்டணி அமைத்தால்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும் என்பது திமுக, அதிமுக கட்சிகளிடையே முக்கிய முடிவாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகமும் கூட்டணியை அமைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையுமே உருவாகியிருக்கு. தமிழக வெற்றி கழகம் தனித்து வெற்றி பெற முடியாது என ஏற்கனவே பல கருத்து கணிப்புகள் வெளிவந்திருக்கு. இந்த நிலையில இது குறித்து விஜய் தீவிர ஆலோசனையில இருந்து வருகிறார். மதுரை மாநாட்டுல அவரது சில வியூகங்கள் வெளியே தெரிய வந்திருக்கின்றன. திமுக, பாஜக ஆகிய 2 கட்சிகளும் தனக்கு எதிரிகள் என்று தெரிவித்த விஜய் இந்த மாநாட்டுல அதிமுக மீதும் விமர்சனங்கள் முன்வைத்திருக்கிறார். அதே சமயம் அவரு காங்கிரஸ் கட்சி குறித்தும் தேமுதிக குறித்தும் கருத்து எதுவும் தெரிவிக்கவில்லை. இது மட்டுமல்ல, புத்திசாலித்தனமாக முன்னாள் முதலமைச்சர் மக்கள் திலகம் எம்ஜிஆர், தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் ஆகிய இருவரையும் புகழ்ந்து பேசியிருந்தார். மக்கள் திலகம் தொடங்கிய அதிமுக இப்பொழுது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, அந்த கட்சி தொண்டர்கள் மனம் வெதும்பி இருக்கிறார்கள் என்று பேசியதோடு மட்டுமல்லாமல், விஜயகாந்துடன் நான் பழகியிருக்கிறேன், அவர் நல்ல மனிதர், எனக்கு நல்ல அண்ணன், அவரை மறக்க முடியுமா என்றும் பேசியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக மீது அதிருப்தி அடைந்த எம்ஜிஆர் விசுவாசிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தருவார்கள் என்றும், தற்பொழுது விஜயகாந்த் மீது தமிழகம் முழுக்க அனுதாப நிலை வீசுவதால் அந்த ஓட்டு வங்கியும் தனக்கு வரும் என விஜய் கணக்கு போட்டிருக்கிறார். அரசியல் ரீதியாக இது வெற்றிகரமான வியூகம் என அரசியல் பார்வையாளர்களால் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில திரைமறைவில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகின்றன. ஏற்கனவே தேமுதிக தரப்புல விஜயுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுக தரப்புல தேமுதிகவினர் அழைக்கப்பட்டு அங்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. திமுக தரப்புல 12 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மேலவை உறுப்பினர் பதவியும் தருவதாக பேசி இறுதி முடிவுமே எடுக்கப்பட்டிருக்கு. இருந்த போதிலும் இதுல திருப்தி அடையாத பிரேமலதா விஜயகாந்த் இன்னொரு வியூகத்துல களமிறங்கியிருக்காங்க. திமுகவை விட தமிழக வெற்றி கழகத்துல கூடுதலாக தொகுதிகள் தருவதாக பேசப்பட்டு வருகிறது. அதாவது 25 தொகுதிகள் தேமுதிகவிற்கு தருவதற்கு தாவேக தயாராக இருப்பதாக பேசப்படுகிறது. தனக்கு அதிகமாக தொகுதிகள் கிடைக்கும் பட்சத்துல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாம் என பிரேமலதா விஜயகாந்த் ஆலோசனை செய்து வருவதாகவும் தெரிகிறது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று பேசி வருகிறார்கள். இது தொடர்பாக ஏற்கனவே கேரளாவை சேர்ந்த 2 காங்கிரஸ் தலைவர்கள் மூலமாக டெல்லி மேலிடத்திற்கு தகவல் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் ராகுல் காந்தி தரப்பிலிருந்து மறுப்பும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள நிலையில நல்ல நட்பும் இருக்கிறது, இது தவிர திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற ரீதியில ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழக கூட்டணியை புறக்கணிச்சு விட்டாரு. இந்த நிலையில தமிழக காங்கிரசார் தொடர்ந்து போர்க்கொடி பிடித்து வருகின்றனர். திமுகவில் தங்களுக்கு மதிப்பில்லை, திமுக அரசு தங்களுக்கு பங்கும் தரப்படவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து அவர்கள் டெல்லி மேலிடத்துல பேசி வருகிறார்கள். இது தவிர திமுக தரப்புல கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கி தர மறுப்பதும் முக்கிய குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில இது தொடர்பாக சோனியா காந்தியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. ஏன் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைக்க கூடாது என சோனியா காந்தி புதிய ஆலோசனைகளை இறங்கியிருப்பதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருதலை கொள்ளி எறும்பாக சிக்கி தவிக்கிறது. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகள் கேட்டு கோரிக்கை வைத்த போதிலும் தங்களுடைய விருப்பப்படி தொகுதிகள் கிடைக்காது என விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது. இது மட்டுமல்லாமல் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதன் நிறுவனர் ராமதாஸ் தரப்புல திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒருவேளை பல்டி அடித்துவிட்டால் ராமதாஸ் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொள்ளலாம் என திமுக கருதுகிறது. எனவே பாட்டாளி மக்கள் கட்சியிடம் திமுகவிடம் ரகசிய பேச்சுவார்த்தையுமே நடந்து வந்துட்டு இருக்கு. அதே சமயம் பாட்டாளி மக்கள் கட்சியை இணைத்துக் கொண்டால் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்பதுல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியை அடியோடு எதிர்த்து பேசுவதால அந்த கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொள்ளலாம் என்ற திட்டமும் இருக்கிறது. மேலும் சாதி அமைப்புக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய விஜயுடன் கூட்டணி வைத்துக் கொள்வது நல்லதுதான் என்ற யோசனையும் இருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைக்கக்கூடிய பட்சத்துல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உண்டு என விஜய் அறிவித்ததன் மூலம் தொல் திருமாவளவனுக்கு முக்கிய பதவி தரவும் விஜய் தயாராக இருக்கிறார் என்று பேசப்படுகிறது.
தேமுதிகவை பொறுத்தவரையில பிரேமலதா விஜயகாந்த் தன்னுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கு தனித்துவம் தர வேண்டும் என விருப்பப்படுகிறார். இதற்கும் தமிழக வெற்றி கழகத்துல சம்மதம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர காங்கிரஸ் கட்சிக்கு 40 தொகுதிகளுக்கு மேலாக ஒதுக்கி தரவும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ், தேமுதிக மற்றும் விடுதலை சிறுத்தைகளோட கூட்டணி வைத்துக் கொண்டால் நிச்சயமாக வெற்றி பெறலாம் என்ற நம்பிக்கை விஜய்க்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த கூட்டணி இது குறித்து விஜயும் மிக ஆர்வமாக இருக்கிறாரு. இருந்தபோதிலும் காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 3 கட்சிகளும் காலம் கழியட்டும் என காத்திருக்கிறார்கள். விஷயம் எதுவாக இருந்தாலும் வருகின்ற தேர்தலில் இந்த புதிய கூட்டணி உறுதியாகும் என்று நம்பப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.